ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்டியான ஒரு லஞ்ச் காம்போ ரெசிபி பாய் வீட்டு ஸ்டைலில் கீ ரைஸும் அண்ட் அதுக்கு சைடிஷாக ஒரு டேஸ்டியான தேங்காய் பால் எறா கிரேவியும் தான் செய்ய போகிறோம். வீட்டுக்கு கெஸ்ட்டு வரும்போது அப்படி இல்லைனா சண்டே டைமில் ரொம்ப குயிக்காக ஒரு ஸ்பெஷலான லஞ்ச் காம்போ ரெசிபி செய்யணும் அப்படின்னா இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கீ ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கீ ரைஸ் செய்கிறதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் 2 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க. அரிசியை ஒரு 4-5 டைம் கிட்ட தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டு தண்ணி சேர்த்து ஒரு 15 நிமிஷத்துக்கு அரிசியை ஊற வச்சுக்கலாம். அடுத்து ஒரு குக்கரை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் அண்ட் நெய் ரெண்டுமே சூடானதுக்கு அப்புறமா இதில் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட ஒரு அன்னாச்சி பூ, ஒரு ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட ஸ்பைசஸ் எல்லாமே எண்ணெயில் பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்து கூடவே 4 பச்சை மிளகாவை 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக இந்த கீ ரைஸ்க்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துப்போம். ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு இது கூட 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த கீ ரைஸ்க்கு வெங்காயத்தை வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விடக்கூடாது. வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா கீ ரைஸோடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கியிருக்கு. ஒரு பாதி அளவுக்கு வெங்காயத்தை வதக்கி விட்டீங்க அப்படின்னாலே போதும். இப்போ இதில் கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. புதினா கொத்தமல்லி சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். அடுத்து இதில் வந்துட்டு ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு உப்பு டேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் 2 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருந்தேன்ல, அதுக்கு வந்துட்டு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணணும். நான் வந்துட்டு 1/2 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பாலும் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ இந்த பால் வந்துட்டு ஒரு கொதி வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா லைட்டாக ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருக்க பாஸ்மதி அரிசியில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் இந்த பால் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக ஜென்டிலாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக இந்த ரைஸில் வந்துட்டு ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு அகைன் ஜென்டிலாக ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கரை மூடி விசில் போட்டுருங்க. கரெக்டாக ஸ்டவ்வை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசில் விட்டு ப்ரெஷர் குக் பண்ணிங்க அப்படின்னா ரைஸ் வந்து குழஞ்சிடாமல் நல்லா பொலன்னு உதிரியாக இருக்கும். குக்கர்லேருந்து 2 விசில் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரில் இருக்க ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அப்படியே வச்சுக்கோங்க. அந்த கேப்பில் நம்ம வந்துட்டு தேங்காய் பால் எறா கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அதில் 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. பெருஞ்சீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் 6 மீடியம் சைஸ் வெங்காயத்தை எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்து கூடவே 2 பச்சை மிளகாவை 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 கொத்தளவுக்கு கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தால் போதும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு 6 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு தக்காளியை வதக்கி விட்டுக்கோங்க. 2-3 நிமிஷத்துக்கு தக்காளியை வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இப்போ இதில் வந்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டோடைய அந்த ராஸ்மல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த பாத்திரத்தை மூடிட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதங்கி விட்டீங்க அப்படின்னா தக்காளியோட பச்சை வாசனை அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனைலாம் போயிட்டு தக்காளி நல்லா குழஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்திருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ இதை வந்துட்டு ஒரு டைம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலா எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக இதை வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே வதங்க விட்டுடலாம். 5 நிமிஷம் வதங்க விட்டீங்க அப்படின்னா மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரும். இதை ஒரு டைம் கலந்து விட்டுட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க 1 கிலோ எறாவை வந்துட்டு இந்த மசாலா கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலா அதுக்கப்புறம் எறா இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க.
ஏற்கனவே நம்ம சேனலில் செட்டிநாடு ஸ்டைலில் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி ஒரு டேஸ்டியான எறா கிரேவி ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோவாக. ஸோ அந்த ரெசிபியோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எறாவும் மசாலாவும் நல்லா ஒன்றா கலக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போது இந்த பாத்திரத்தை மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் குக் பண்ணுங்கள். எறாவுலேருந்து தண்ணி நல்லா பிரிஞ்சு வரும். 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்களேன். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எறாவுலேருந்து எந்த அளவுக்கு தண்ணி வெளியே வந்திருக்கு அப்படின்னு. இப்போது இதில் வந்துட்டு ஒரு 200 ml அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து கிரேவி கொஞ்சம் நிறையா வேணும் அப்படின்னா நான் சொல்லியிருக்க இன்க்ரீடியண்ட்டோட மெஷர்மெண்ட்டை வந்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். எறா கூட தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கலாம். உப்பு டேஸ்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போது இந்த எறா கிரேவியை மூடிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். எறா கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்து ரெடியாக இருக்கும். எறா கிரேவியோட டெக்ஸ்சர் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் கிரேவியோட சூடு ஆறுனதுக்கப்புறமா அது கரெக்டான ஒரு கெட்டியான டெக்ஸ்சருக்கு வரும். ஓகே, இப்போ வந்துட்டு இதில் ஒரு 100 ml அளவுக்கு மட்டும் முதல்ல எடுத்த தேங்காய் பால் இருக்குல்ல, அதை வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கோங்க. இந்த தேங்காய் பால் எறா கிரேவிக்கு யூஸ் பண்ணுற அந்த தேங்காய் பால் வந்துட்டு நல்ல கெட்டியான தேங்காய் பாலாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பாத்திரத்தை மூடிட்டு ஒரு 3 நிமிஷம் போல் கொதிக்க வைங்க. 3 நிமிஷத்துக்கு தேங்காய் பால் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய டேஸ்டியான தேங்காய் பால் எறா கிரேவி சூப்பராக நல்ல கமகமன் வாசனையோடு ரெடியாக இருக்கும். அவ்வளோதான். லாஸ்ட்டாக இந்த எறா கிரேவியில் கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கீ ரைஸ் கூட வச்சு சர்வ் பண்ணுங்களேன். காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்கும். கீ ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக சிக்கன் தொக்கு அப்படின்னா வந்து தால் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் ஒரு டைம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தேங்காய் பால் எறா கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கீ ரைஸ் குக் பண்ணோம்ல குக்கர், அதில் இருக்க ப்ரெஷர் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு ரைஸ் வந்து நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா உதிரியாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த வீக்கெண்டுக்கு கண்டிப்பாக இந்த லஞ்ச் காம்போவை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த காம்போ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரெசிபியை உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டியான ரெசிபியோட நாளைக்கு மதியம் 3 மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.